மணமுண்டா மாமலராய் நோக்குண்டா மேனையனொடங்காரிவு கொண்டிருப்பார் இருமீனி தும்பிக்கையான்பாலோ தபாமல் சார்வார் தமக்கே தாயே சரஸ்வரியே தபாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் பாடே என் நாவில் வந்து திப்பாய் கல்லை மகளே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம் புனிரத்தாளே ஏழடங்கு அங்குஷமுங்கரும் பூவில்லோ குர்ணியாக குடியிருக்கும் எங்கள் ஐயா காமராஜர் ஐயாவை வணங்கோருக்கு ஒரு நாளும் நீங்கில்லையே குமர குருஹரண வெற்றி அசுர குலங்களை அறுத்த பாலா
வித்தை கற்றவர்க்கு 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 பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் நான் மூத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் நான் கைகால் நோக கைகால் நோக என்னை 10 வாரம் சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமோ ஆமம்மா மாறா பெய்தா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதம் நாடு நாடு என்றால் எந்த நாடையா அது எந்த நாடம்மா இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அகிலமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய நீர்வளம் நிலவளம் குடிவளம் பெருங்குடி மக்கள் வாழக்கூடிய இடம் சொன்னா எந்த இடம் அம்மா கூட்டத்தை பார்த்திருப்பீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியலா வில்லு பாட்டு சரி நேத்து கூட படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம் ஆமா ஆமா இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க எந்த ஊருக்கு அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க எதுக்கு சாப்பிட்டு தூங்க இல்ல சரி நினைச்சிராதே கிடையாது இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஆலங்குளமான நகரில் இந்த பூலோக சீமையிலே பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஆலங்குளமான நகரிலே அதாவது யாரு இந்திய நாடார் சரி உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சரி சார்பாக அதாவது என்னம்மா இன்னைக்கு யாரையா பிறந்த நாள் யாருடைய பிறந்த நாள் அம்மா எங்க ஐயா சரி குல கன்னியாக இருக்காரு உங்க ஐயான்னு சொல்லிட்டீங்களா யாரம்மா எனக்கு மட்டுமா இதுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தான் ஆமா எல்லாத்துக்கும் பெரியவர் அல்லவா எங்க அப்பா அம்மாவை விட சரி அவரைத்தான் பெருசா இந்த உலகமே கொண்டாடுது ஆமா உத்தமரம் உசந்தவரம் பெத்தவரம் பெரியவரம் கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் விழா பிறந்த நாளை முன்னிட்டு எத்தனாவது பிறந்த நாள் அப்பா எத்தனாவது பிறந்த நாள் அம்மா 122வது பிறந்த நாளை முன்னிட்டு 122வது திருவிழாவை முன்னிட்டு சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம் அல்லவா சத்திரியர் குலம் அம்மா நம் நாட்டை ஆள பிறந்த குலம் இந்த நாட்டை ஆள பிறந்த குலம் நம் நாடார் குலம் ஆமா ஆமோய்யா வாடை அடிக்க ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல் யாரம்மா நம்ம ஐயா காமராஜர் நாடார் பெத்த பிள்ளைங்க தான் இரட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா சப்தக்கனி வெற்றெடுத்த சான்றோர் குலம் சத்திரியர் குலம் அம்மா நாட்டை ஆள பிறந்த குலம் நம் நாடார் குலம் சரி அதாவது இந்த ஐயா காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோயில் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லப்பா எங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க பாரு சுத்துப்பட்டு சீமையில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க எல்லா அண்ணங்கிட்டையும் சத்தம் கொடுத்துட்டோம் போன வாரம் எங்க ஊருக்கு வந்து எல்லாம் ஆமா வந்தேன் இந்த ஊருக்கு 2 வாரம் கூட அவளையே வந்தோம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் இன்னைக்கு யாரோட புண்ணியத்துல ஐயா காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சில கிட்ட நாமளும் போவோம் நினைச்சே பார்க்கல அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கோம் தாய் அதான் எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணும் ஆமா கண்டிப்பா கொடுத்து இத்தனை வருஷம் வில்லுப்பாட்டு படிச்சிருக்கோம் ஐயா சிலைய போகும்போது வரும்போது டாட்டா தான் போட்டேன் ஆமா போகும்போது வரும்போது இன்னைக்கு போய் தொட்டே கும்பிட்டுட்டு வந்துட்டேன் வந்தாச்சுல்ல யாரு அவர் கால் வச்ச இடம் நம்ம பாதம் பட்டா போதும்ல கைப்பட்டாலே ஆமா ஆமா ஆகையினாலே என்னையா அவருடைய புண்ணியத்தாலே அத்தா மாரியம்மன் கிருபையாலையும் ஐயாவுக்கு பால் குடை என்ன அது மட்டுமா முளைப்பாரி விழா என்ன அபிஷேகம் என்ன பால் அபிஷேகம் என்ன அடுத்து நம்ம வில்லுப்பாட்டு கொஞ்சம் படிச்சு பொங்கல் வச்சு கும்பிட்டு அழகென்ன அவருடைய வசனத்தை கொஞ்சம் பாடிச்சு சரி அடுத்து எங்க சத்தியா அத்தை வில்லு படிச்சு முடிச்ச உடனே என் பிள்ளை மருமக இப்ப பாடுவா பாருங்க பெயராதியா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ஆனதே ஆகி போச்சு கொஞ்சம் நின்னுக்கங்க அதனால நாங்கள் பாடக்கூடிய கதைகளில் எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் சரி தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ எங்களை அடிக்கிறேன்னு தோணாதுல நமக்கு அடிச்சா 2 தானே பச்சை மட்டை எடுங்க சட்டார் குட்டுங்க அதனால என்ன இவ்வளவு நாளும்
ஆத்தா மாரியம்மா பத்திரகாளி உப்புடாதி சுடலைய பத்தி தான் படிச்சிருக்கோம். இவ்வளவு நாள் நம்மளும் ஒவ்வொரு கோயிலா போய் ஆமா ஆமா ஐயனாருக்கும் சாஸ்தாங்கதையும் மாயாண்டி சுடலைக்கும் மையான பேச்சுக்கும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்ட். 2 வாரத்துக்கு முன்ன மயிலை சாஸ்தா கூட படிச்சோம். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு எங்க ஐயா காமராஜரை பத்தி ஆமா காமராஜரோட வாழ்க்கை வரலாறு பேசணும்ல நம்மளால முடிஞ்சது. சரி கண்டி எல்லாம் கரை கண்டாலும் இந்த உலகத்துல இல்ல. கிடையாது கிடையாது. கச்சது கல்லளவு கல்லாத உலகளன்னு சொல்வார்கள். அதுதான் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு போயிருக்கோம். சரி இன்னைக்கு செல்ல பார்த்து அதுல உள்ளத டூப்பா எடுத்து ஆமா டூப்பா எடுத்து இன்னைக்கு பாட்டா பாடணும். ஆமா படிக்கணும். அதுக்காண்டி என்ன நான் எல்லாம் கத்தவன் நான் சொல்லலையே. எல்லாம் களவாணி தொணர்ப்பம்மா. எங்கள் 6 பேரையும் சரி உங்களுக்கு எங்க கையை கூட்டி ஆமா ஆமா இரு கரங்குப்பி சரி உங்களை வணங்குகிறோம். வணங்குகிறோம் அம்மா. முன் வார்த்தை பின்ன வந்தாலும் பின்ன வார்த்தை முன்ன வந்தாலும் கண்டுக்கிடாதீங்க. எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வந்தே வாந்தாரோ சபையோர்க்கெல்லாம் வேறு சரணம் ஐயா உடிரேகும் பெரியோர்க்கெல்லாம் உடிரேகும் பெரியோர்க்கெல்லாம் குழுவின் சார்பில் சரணம் ஐயா போடு இங்கே கூடிரேகும் பெரியோர்க்கெல்லாம் நாங்கள் குழுவின் சரணம் ஐயா
நாயகனே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே நீ கண்ட கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா உன் புகழை பார்த்தாலே உரைத்திட ஓர் புலவர் இல்லை உன் புகழை பார்த்தாலே உரைத்திட ஓர் புலவர் இல்லை எழுத்தாலே வடித்தெடுக்க ஏழைகளும் போதவில்லை நீ இன்றி நானும் இல்லை நினைவின்றி எதுவும் இல்லை ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேந்தி நடந்த கதை கோளையத்தில் மணக்குதையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே பெருந்தலைவர் கரைகள் பாட கதைகள் பாட மாரியம்மாள் அருள் புரிவாய் அருள் புரிவாய் காமராஜர் கதைகள் பாட காமராஜர் கதைகள் பாட மகளே அருள் புரிவாய் பாடு காமராஜர் கதைகள் பாட ஐயா காமராஜர் கதைகள் பாட தாயே கலைமகளே அருள் புரிவாய் நாட்டிலே நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடை மாலை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு வீசும் நாடு நாடிருந்து விளையாடும் நாடிருந்து விளையாடும் மயில் தோகை விரித்தாடும் போடு இந்த விளையாடோ அங்க மானிருந்து விளையாடும் ஏ மயில் தொகை விரித்தாடும் காய்கறி ஆச்சரி அப்படி இருக்கும்போது ஆமா ஐயா காமராஜரை அவருடைய வரலாறை சரி பாடிக்கொண்டிருக்கும் போது ஆமா அதாவது சரி காய்கறி கடை ஆமா அண்ணா PKP சரி அண்ணார் அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து சரி. பரிசளித்தார் அப்படி அவர்களுடைய குடும்பங்குல கோத்திரங்கள் ஆமையா வெளி வெளி வம்பூஷங்களும் சரி அந்த காமராஜர் கிருபையா ஆளை ஐயா கடவுள் போல வாழ வேண்டும் வாழ வேணும் ஒரு கோடி முருகே சன்னதி போல் போடு ஆள வேண்டும் 100 கோடி ஒரு கோடி அந்த வளர் முருகே சன்னதி போல் அன்றும் என்றும் என்றென்றைக்கும் சரி மாரி அம்மாளுடைய அருளை பெற்று வாழையடி வாழையாக சரி வாழ்கே வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தேன் ரசம் கணிசோரையும் ஆமோ ஆமையா அங்க மாடு கட்டி போறேடி அது சென்னல் என்று கட்டி போரடி தாய் அது சென்னல் என்று யானை கட்டி போரடி நாட்டதிலே படை போரடிக்கு அழகு திரு
எந்த ஊரு தெரியுங்களா? எந்த ஊரு? எந்த ஊரு? அதான் விருதுநகர்னு சொல்லுவாங்க. ஆமா, விருதுநகர்னு சொல்லுவார்கள். ஆனா விருதுபட்டி நன்னகரம். விருதுபட்டி நன்னகரிலே விருதுபட்டி நன்னகரை இப்பதான் வச்சிருக்காங்க விருதுநகர். விருதுநகர் விருதுநகர் சொல்லி அழைப்பாங்க. அங்க யார் யாரெல்லாம் ஆண்டேவாரா? ஐயா குமாரசாமி நாடா, குமாரசாமி நாடா, அவ சிவகாமி எங்கோயா, குமாரசாமி நாடோ, ஐயா குமாரசாமி நாடாரோ, அந்த சிவகாமி பெண்கொடியா. அதாவது அந்த விருதுபட்டி என்னும் நன்னகர், நன்னகரிலே விருதுநகர் சீமையிலே, விருதுநகர் சீமையில ஐயா குமாரசாமி நாடார், குமாரசாமி நாடாருக்கும் அம்மா சிவகாமி அம்மையார், சிவகாமி அம்மையாலும், அதாவது என்ன என்ன இந்த ஐயா காமராஜருக்கு எப்படி இருக்கோ சரி அன்பு பண்பு பாசம் வீரம் விவேகம் வெற்றி, ஆமா ஆமா எப்படி இருக்கோ அதே போல சரி அந்த விருதுபட்டி என்ற நன்னகரில் நன்னகரிலே அவங்க அப்பா குமாரசாமி நாடாரும் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாளும் எப்படி ஆண்டு வந்தாங்க தெரியுமா? எப்படி எப்படி அம்மா ஆண்டு வருகிறார்கள்? ஆடுமில்லை மாடுமில்லை மாடுமில்லை, குமத்தை வீடுமில்லை வீடுமில்லை, துமில்லை சுகமுமில்லை சுகமுமில்லை, பேர்பட்ட மன்னரோ பேர்பட்ட மன்னருக்கு அழகுடானே ஏறு செய்தானே, அப்பேற்பட்ட மன்னருக்கு அவர் அழகுடனே ஏது செய்தார். அந்த விருதுபட்டி என்னும் ஊரிலே விருதுநகர் சரி மாநகரிலே ஆமா ஐயா சரி அந்த அம்மம்மா குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாளுக்கும் அன்னையில இருந்து சரி இந்நாள் வர இந்நாள் வரையிலும் தனக்குன்னு சொத்து சுகம் செல்வம் பாக்கியம் மண் மனை ஆமா ஆமா வீடு வாசல் ஆடு மாடு அடுக்குமத்த வீடு எதுவுமே கிடையாதப்பா. கிடையாது கிடையாது அல்லவா? இத்தனை பேர் இருக்கும். சரி யாராவது எந்த கெத்தாவது காமிக்காங்களா? கிடையாது கிடையாதும்மா. இப்படித்தான் ஆமா இப்படித்தான் இருக்கணும். இதே போல சரி அந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஆமா அம்மம்மா ஐயா சரி குமாரசாமி நாடாரும் குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாளும் சரி கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்துச்சா? என்ன என்ன என்னம்மா? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா சரி இந்த ஐயா கேட்கணும் தானே? இந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மா கேட்கணும் அல்லவா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சரி யாராவது 999 சொல்றாங்களா? சொல்ல மாட்டார்கள் அம்மா. என்னம்மா அந்த காலம் பாரு, இந்த ஆலங்குளத்துல வெறும் கம்மல் முகுத்தி போட்டு எங்க பாட்டியை கட்டி கொடுத்திருக்காங்க. தாத்தா தைரியமா வச்சு காலம் கழிக்காரு. அது ஒரு பைத்தியக்கார காலம். இப்போ ஒத்தத்துல வீடே இருக்காது, ஒரு சொந்த வீடு இருக்காது. கிடையாது. ஆடி காரு அரக்கல நகை கேட்கான். கேட்கான சுருளுலாம் நிறைய கேட்கான். ஏன் கொண்டு அட வைக்கவா? எதுக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு. சரி அவன் போட்டு கட்டணும் பிள்ளைய. அப்படி அதான் நமக்கு பெருந்தன்மை என்னையா? ஆமா அதனால ஆனா குமாரசாமி நாடாருக்கும் அந்த அம்மா சிவகாமி அம்மையாளும் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. சரி அதாவது என்ன தாய போல பிள்ளை சரி நூல போல சேலம், தாய போல பிள்ளை நூல போல சேலன்னு சொல்லுவார்களே. அதாவது அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அம்மா அப்பாவோட சீரு எப்படி இருக்கும் அதேதான் குழந்தையோட சீரும் இருக்கும். ஆமா சரி அந்த ஐயாவும் ஆமா விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அது இல்லப்பா. கிடையாது. யாரு புறாவுக்கே பெல்லடிச்சவனாச்சு? இருக்கணும்ல பேச முடியுமா? முடியாதுல்ல. பீடிச்சுத்த போட்டுட்டு வந்து இருக்கோம், சீக்கிரம் முடிங்க. சரி அதானங்க அப்படி இருங்க கொஞ்ச நேரம். சரி அதனால ஆமையா அந்த காமராஜர் எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார் தெரியுமா? எங்கேயம்மா? அதாவது அப்படி ஆண்டு வருகிற போது கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன இந்த ஐயா வந்து உழைப்புல சரி அதாவது வேர்வை சிந்த வேலை பார்க்கணுமா? வேர்வை சிந்த வேலை பார்க்கணும் தான் யாரா இருந்தாலும். அடுத்தவங்க பொருளுக்கு அந்த காலத்திலயும் சரி ஆமா இப்பவும் சரி சரி யாரும் ஆசைப்படக்கூடாது. ஆமா ஆசை என்பதே படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரி சாப்பாட மட்டும்தானே நஞ்சா நினைக்கும். ஆமா பணங்காசை யாராவது நஞ்சா நினைப்பீங்களா? கொண்டாங்கு நல்லா நினைப்பீங்க. சரி 1 ரூபா கீழே கிடந்தாலும் எடுத்துட்டு ஓடிடுவோம். ஆமா ஏன்னா நம்ம அப்படி. சரி ஆனா ஐயா என்ன குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மாளும்
விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அப்படி விட்டு கொடுத்து வாழும் போது வாழக்கூடிய வேளையில அந்த காலத்திலே அவ அம்மா இருக்காங்களே சிவகாமி அம்மா, தெருபொம்பல போய் தண்ணி அடிக்க போனாலும் சரிதான், சரி 10 பேர் நின்னாலும் உடனே குடத்தை கொண்டு நீட்ட மாட்டாங்க. எதுக்கு? அதுதான் அந்த ஆட்களுக்கு அடுத்து தான் நம்ம பிடிக்கணும். அந்த ஐயா ரேஷன் கடை எங்க போனாலும் சரிதான். ஆமா, அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவா? அப்பாவும் அப்படித்தான். சரி, 10 ரூபா கிடைச்சதா அதத்தான் பங்கு வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கணும். இப்போ உனக்கு கிடைச்சா உனக்கு, எனக்கு கிடைச்சா அப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஆனால் அப்படி ஆண்டு வருகிற போது, ஆண்டு வரக்கூடிய வேளையில ஆண்டவருடைய கிருபையினாலே இவர்களுக்காகவே குல தெய்வம் யாரு யாரு, அதாவது விருதுநகர்ல காமாட்சி அம்மன். ஆமாம்மா, எந்த அம்மன்? எந்த அம்மா? எந்த அம்மா தாயி? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்கலாமா? இருக்க கூடாது. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. சரி, குழந்தை இல்லாத வீட்டுல கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. குழந்தை அதுக்குப்பா அது அப்பப்ப சாப்பாடு தர நல்ல புள்ள. ஆமா, இருக்கணும்ல. அதனால அந்த விருதுநகரிலே அந்த காமாட்சி அம்மனுடைய அருளால குமரசாமி நாடாருடைய மனைவி என் தாயாகப்பட்ட சிவகாமி அம்மையானவள் அன்றே போதல் இந்த அம்மா அந்த காலத்துல ஒரு அணா கொண்டு போனா ஒரு மூட காய்கறி கிடைக்கும். ஒரு காணா கொண்டு போனா ஸ்வீட் ஒரு கூடையில நிறைய வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப 1 ரூபா கொண்டு போனா ஒரு ஷாம்பு கூட வாங்க முடியாது. ஷாம்பு ரேட் 2 ரூபாய் போச்சு. ஆமா, இப்போ அப்படி. ஆனா அவர் ஆண்ட காலத்துல அப்படி இல்ல. அப்படி 7 மாசம் 8 மாசமாச்சு. 8வது மாசையில 9வது மாசையில வெங்காயம் தேங்காயும் கண்டமண்டம் திங்களுச்சு. ஏன்னா மாசமா இருக்கவளுக்கு அப்பமும் சரி இப்பமும் சரி. ஆமா, வாய்க்கு ருசியா கேட்க மாட்டா. லாலா கடை முட்டாய் பிடிக்காது. இருட்டு கடை அல்வா, மஸ்கோத் அல்வா பிடிக்காது. கறி கட்டை, அண்ணா கடக்கா செம்மண்ணு, சீமா வாடு, சரி கரைய மண்ணு. ஆமா, தெரு புழுதி. உங்க அம்மா என்னத்தை தின்னான்னு தெரியல. அம்மா பம்பாய் குச்சா தின்னு பாம்பே பிள்ளை மாதிரி பத்து போட்டு. நினைச்சேன் குல்ஃபி ஐஸ் மாதிரியே இருக்கு. யோகக்காரம்ல கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிதான் வருவேன். சரி, அதனால அது மட்டும் கிடையாது. அரளி மரம் இருக்க. ஆமா, அது பக்கத்துல கடக்க மண்ணு நல்லா சலிச்சு தின்றுக்கா. அது அரளி வேற இருக்க.
இருக்கணும்ல பாத்துக்கோங்க. கலங்கா இருக்கணும். நம்ம அண்ணாச்சி சித்து டிவி அண்ணாச்சி அம்மா என்னத்தை தின்னாலும் அம்மா எள்ளு புண்ணாக்கு கறி கட்டையும் கருப்பட்டையும் தின்னு புள்ள கருப்பசாமி சிலையாட்ட இருக்கான். எள்ளு புண்ணாக்கா சாப்பிட்டு அப்படி பெத்து போட்டுருக்காமா. அதான் சரி புள்ள கருப்பு. ஆனா உண்மையில கருத்து ரொம்ப. ஆமா மனசு ரொம்ப வெள்ளதாய். ஆமா ஐயா. சரி அதானே. அப்படி அப்போ ஒன்பதாவது வாசவாச்சு உடையவனே தஞ்சம் என்றால் அல்லவா. அந்த காலத்துல வீட்டுக்கு 10 புள்ள 5 பிள்ளைங்க. சரி 16 பிள்ளை 17 பிள்ளை. வீட்டு சத்த வெளியே கேட்காத. வீட்டு சத்த வெளியே கேட்காம அத்தனை குழந்தையும் பிறந்திருக்கு. சும்மா பெத்துருவாளாமே. இப்ப அப்படி யாரு பெத்துக்கிட்டா? கிடையாது அல்லவா. இப்ப ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கனா 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஆமா ஆஸ்பத்திரி லீஸுக்கு எடுத்து படுத்துக்கிடுதாங்க. லீஸுக்கு எடுத்துருவானே. அங்கே குத்தைக்கு எடுத்து நடத்திக்கிடுதாமா. அது கரெக்ட் தான். மாசமா இருக்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா போதும். அதான் பெட் டெஸ்ட் போட்டுறதா அந்த ஆஸ்பத்திரியிலே. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலை குமாரசாமி நாடாருடைய மனைவி சிவகாமி அம்மாளுக்கு விருதுநகர் சீமையில அந்த விருதுபட்டி என்னும் கிராமத்துல இப்ப வந்து பெரிய சிட்டி ஆயிட்டு. ஆமா சிட்டி. அப்பம்லாம் அப்படி இல்ல. சரி அப்போ பக்கத்து தெருவுல ஆமா தெருவுக்கு 2 மருத்துவ குல பெண் வந்து பிரசவம் பார்ப்பாங்க. ஆமா மருத்துவ குல பெண்ணால் வந்து பிரசவம் பார்ப்பார்கள் அல்லவா. அந்த காலத்துல நைட்டு புள்ள பிறக்கும்னா இப்ப வர வேலை பார்ப்பாளே. சரி இப்ப யாரு வேலை பார்க்க? கிடையாது. அப்ப நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது ஆமோ அம்மையா அடிவாடிய மறுத்து மருந்துவா என்ன எனக்கு வைத்தையும் கீதம்மா வைத்தையும் மருத்துவம் அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆமா கொஞ்ச நேரம் சங்கடம்மா நினைச்சுக்கோங்க. சரி உங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கோ தாயி. ஏன் பதறதிய? ஆமா பதறாதம்மா. அப்பவும் இந்த அம்மா சிவகாமி ஆட்சி என்ன சொல்லுகிறா? இந்த சிவகாமி அம்மாள் ஆமோ அம்மையா தைரியத்தை விடக்கூடாது. சரி என்னைக்கும் ஆமா அதாவது நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஆமா நம்பிக்கையை கைவிடக்கூடாது தாயி. நம்மளே பலவீனமா நினைக்க கூடாது. அன்னையில இருந்து சரி இந்நாள் வரைக்கும் ஆமா அந்த விருதுநகர்ல குமாரசாமி ஆண்டார் ஆமோ அம்மையா அவருடைய அரண்மனையை பார்த்தேன்னா சரி வாடகை வீடப்பா. வாடகை வீடம்மா. ஆமா சரி. அப்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக பைசா கிடையாது. தாயே அம்மா என் பேர்கால வலி இந்த வீட்டுல தான் நடக்கணும். ஆமா உனக்கு ஒரு வெத்தலை பாக்கு தந்துருதேன்னு சொல்லி மருத்துவத்தை வர வச்சிருக்கா. சிவகாமி அம்மாள் ஆண்டவருடைய அருளால அந்த மாட்டிலே தங்கை தேவோட்டா ஏன் போட்டா என்ன காரணம் புடிகயிறப்பா. புடிகயிறு யார எதையும் நினைச்சிடாத. கிடையாது மாட்டுல கைத்த போட்டு அங்க இங்க நடந்தான்னு சொன்னானா. நாளும் நல்ல நாளாக இருக்கிற போது இருக்கக்கூடிய வேலையில திருவாயாச்சு கோதையவள் தான் பிறந்தாள். சந்திர உதய போல விசேடித்தாள் ஆண் குழந்தை. குவா சத்தே தோடி குவா சத்தே தோடி ஆண் குழந்தை பிறந்துரையா. குவா சத்தே தோடி குவா சத்தே தோடி ஆண் குழந்தை பிறந்துரையா. அதாவது பெண்ணா பிறந்தவங்களுக்கு 3 விஷயம் தெரியணும். ஆமா நல்லா சாப்பிட தெரியணும், நல்லா உறங்க தெரியணும், சரி இன்னொன்னு ஊரை கெடுத்து பேச தெரியணும். இது இல்ல நீ ஒருத்தன் என்ன அதாவது சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான். ஆமா அதாவது பெண்ணு பிள்ளை என்ன மாதிரி பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் சரிதான். உங்கள மாதிரி பொம்பளை பிள்ளைகளா சரி இருந்தாலும் சரிதான். சரி அழகான கொலவை போடணும்ப்பா. ஆமா பெண்ணா பிறந்தவளுக்கு கொலவை போட தெரியணும். இன்னொன்னு தாலாட்டு பாட தெரியணும். மூணாவது வாச தெளிச்சு கோலம் போட தெரியணும். இப்பம்லாம் எந்திக்க முடியல. சங்கடமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல கான்ட்ராக்ட் போட சொல்லு. சரி ரோட்ல ஓசு பிடிக்க சொல்லு. சரி அவ போய் பிடிச்சிருவா. ஆமா ஆமா தெளிச்சிருல்ல. லேசான விஷயம் இல்ல. ஆமா இப்ப சாணி கரைச்சி தொளிக்கும்னா அங்க சாணி எல்லாம் அள்ளிட்டு போயிருவா. சரி எந்திக்கதே 12 மணி. எந்திக்கே 12 மணி. ஆமா சரி ஆனா அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில அழகான ஆமா ஆண் குழந்தை பிறந்தது. சரி ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாச்சு. ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா
அந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு போகும். ஆமா ஆம்பளை பிள்ளைன்னா சும்மா வாயா. நம்ம பொம்பளை பிள்ளையா இருந்து சொன்னா கண்ணாடியை போட்டு ஓரத்துல நின்னு செல்ஃபி எடுக்கும். செல்ஃபி. ஆமா எங்கள மாதிரி ஆண் பிள்ளையா இருந்து சொன்னா அந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு அழகா போயிட்டு வருவாங்கல்ல. பாரு சரி அதானே இருக்கணும்ல. அப்ப அந்த விருதுநகரிலே ஆமோ ஆமையா ஐயா குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி பெற்றெடுத்த மைந்தன். ஆமோ ஆமம்மா அவனை வாழ விட்டேடே ராண்டே அவன் நேர் கொண்டே முகங்களுக்கே வாழ விட்டே நீராட்டி வண்ணீர் கொண்டே முகங்களுவி குழுபாண்டி வேறையோட்டி குதுகுல்லாமாய் வளர்த்துவார். குழுப்பாட்டி சேனையூட்டி குதுகுல்லாமாய் வளர்த்துவார். அந்த காலத்துல தாலாட்டுவாங்க. ஆமா தாலாட்டுவாங்க அல்லவா ஐயாவே குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளும் சிவகாமி அம்மாளுக்கும் மைந்தனை அழகுடனே தாலாட்டுகிறார். அழகுடனே தாலாட்டுகிறாள் அல்லவா. ஆரிரரிராரோ அந்த விருதுநகரில் விருதுநகரில அதாவது குமரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாளும் பெற்றெடுத்த அழகான ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தை அல்லவா. பிறந்த பிள்ளையை எப்படி வளர்த்து வர்றார்கள்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள்? நாளும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா அழகுடனே வளர்த்து அம்மையான சிவகாமி அழகுடனே வளர்த்து அம்மையான சிவகாமி
குத்தி காதுல ஒரு கடுக்கம் போட்டு காதில ஒரு கடுக்கம் இட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் காத்துல கடுக்கம் போடுவாங்க ஆமா காத்துல கடுக்க ஓட்ட போட்டு கடுக்கம் போடுவாங்க அது எதுக்கு போடுறாங்க எதுக்கு என் புள்ள ஆயுசு வரைக்கும் ஓ ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும் ஓ நல்லா இருக்கணும்னு சொல்லி காத்துல கடுக்கம் புள்ள போடுவாங்க வந்து அழகா இருப்பான் சரி ஒரு குறை இருக்கணும் ஆமா ஆமா அதுக்கு தான் காதுல உனக்கு கடுக்கம் போட்டுருக்கு ஓ காதுல அதுக்கு தான் குறை போட்டுருக்கா ஆமா சரி அதனால என்ன அப்போ என்னம்மா இந்த அம்மா சிவகாமி அம்மாள் சரி பெற்றெடுத்த அழகான பிள்ளைக்கு அழகான குழந்தைக்கு ராஜா ராசான்னு கூப்பிடுவாளாம் ஓ ஐயா ஏ ராசா நம்ம வந்து ராஜான்னு வச்சுக்கிட்டோம் சரி ஆனா அவ அம்மா கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டுருக்கா புள்ள ராசா ஏ ராசா ஏ தங்கம் கண்டக்டர் ஏ ராசா பிள்ளைய அப்படி ஒரு அழகா வளர்த்து வந்திருக்கா வளர்த்திருக்கிறாள அப்படி வளர்த்து வருகிற போது வரக்கூடிய வேளையில இவங்களுடைய சரி பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா ஆச்சி பெரியம்மா பார்வதி சரி அவ பாட்டி வந்து அம்மா பேரு பார்வதி சரி அவ அம்மா வந்து குலதெய்வம் குலதெய்வம் யாரம்மா காமாட்சி அம்மன் சரி என்ன அம்மன் காமாட்சி அம்மன் அம்மா அதனால சரி அவ அம்மா கூப்பிட்ட பேரை பாரு அம்மா அம்மோ ராசா ஏ ராசா ஆமா ஏ தங்கம் அதனால சரி அம்மா ஐயா என் புள்ள சரி ஆள பிறந்தவன் ஆள பிறந்தவளா இந்த உலகத்தையே ஆளப்பட வந்தனப்பா ஆள பிறந்த பிள்ளை அதனால என் பிள்ளைக்கு என்ன நீ ராசா ராசான்னு கூப்பிடுதே ஆமா ஆமோ அதனாவது நம்ம குல தெய்வம் நம்ம குல தெய்வத்தை அருளால எக்குலத்தில் பிறந்தாலும் சரி இக்குலம் போற்ற இக்குலம் போற்ற அம்மா சரி காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் பேரையும் சேர்த்து சரி அவ அம்மா ராசா ராசான்னு அழைச்சா ஆமா ராசா ராசான்னு கூப்பிட்ட காரணத்தினாலும் அதனால சரி இதற்கு பெயர் என்ன பெயர் காமராஜர் காமராஜர் என்று பெயரை சூட்டி அதாவது என்ன அவருக்கு கர்ப்ப வீரர் காமராஜர் கண்டிதா கோராஜாரே அழகுடாரே அதனால காமராஜர் என்று பெயர் கொடுத்து அழகுடனே வளர்த்து வந்தார் வளர்த்து வருகிறாள் அல்லவா வளர்த்து வரும்பொழுது வளர்த்து வரக்கூடிய வேளையில 5 வயதாக இருக்கிறது அல்லவா அந்த காலத்துல சரி லைட்டா படிப்பு தெரிஞ்சா போதும் ஆமா படிப்பு தெரியணும்ல தாய் பேர் எழுத்து தெரிஞ்சாலே பெரிய படிப்பா ஆமா பேர் தெரிஞ்சா தானே 4 ஊர் போக முடியும் ஆமா அதனால என்னம்மா இந்த ஆசிரியரை வரவழைத்தார் வேலாயுதம் என்ற ஆசிரியர் வேலாயுதம் என்ற வாத்தியாரை வரவழைத்து என் அருமை மகனாகிய காமராசருக்கு அவ அம்மா கூடுதே காமராசா நம்ம கூடுதே காமராஜர் காமராஜர் என்று சொல்லி கர்ம வீரர் வெறி வள்ளலியா ஏன்னா வெவளி மனசு அவர்கிட்ட ரொம்ப உண்டு இறக்க குணம் அதாவது பொறாமை போட்டிங்கிறது அவர்கிட்ட கிடையாது நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் நினைத்த ஒரே தலைவர் அல்லவா நாட்டுக்காக உழைத்த நம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அம்மா அதாவது தியாகி தியாக சுடர் சுடர் அல்லவா கர்ம வீரர் அப்பேற்பட்ட காமராஜர் அதாவது வேலாயுதம் ஆசிரியரை வரவழைத்து அந்த ஆசிரியருக்கு கோடி வேஷ்டி குருதட்சணை கொடுத்து அப்பா காமராஜா ராஜா நான் சொன்னது போலே நீ சொல்ல வேண்டும் அப்படியே ஆகட்டும் வாத்தியார அருமை மகனாகிய காமராஜர் என்னையா படித்து வருகிறார் என்னம்மா படித்து வருகிறார் அறிகுறி கொன்றை வேந்த ஆத்திச்சூடி ஒன்னிலகோ அருணாச்சல புஸ்தகமா வைகுண்டத்தால் அம்மனையோ அந்த நல்ல பிராணங்களா கருட நல்ல பிராணங்களோ பத்தி அதுக்கு வாழ்த்த வாயும் இல்லையா அவருடைய வரலாறே வேற லெவல் மண்டை காட்டு சீமையிலே மேரியம்மாள் வெச்செடுத்த மண்டை காட்டு சீமையிலே மேரியம்மாள் வெச்செடுத்த சிங்கக்குட்டி தங்க பிள்ளை நாடார் குளம் வெச்செடுத்த கரத்த செல்வி நாடார் அவர் புகழ சொல்லுற கேளு கரத்த செல்வி நாடார் அவர் புகழ சொல்லுற கேளு மண்டை காட்டு சீமையிலே மேரியம்மாள் வெச்செடுத்த சிங்கக்குட்டி தங்க பிள்ளை நாடார் குளம் வெச்செடுத்த கரத்த செல்வி நாடார்
பிளட் டொனேஷன் பண்ணுபவர், ஆமா, ரத்தம் தானம் பண்ணுபவர்கள் காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக இரத்த தானம் செய்பவர்கள் கொடுக்கலாம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். பிளட் டொனேஷன் பண்ணுபவர்கள், இரத்த தானம் கொடுப்பவர்கள் காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இருக்கும் போது நாளும் ஒரு மீறியும் பொழுது ஒரு வண்ணமாகவே பொழுது ஒரு வர்ணமாகவே அழகுடனே வளர்ந்து வந்தார். அழகுடனே வளர்த்து வருகிறார்கள் அல்லவா காமராஜர். கே காமராஜர் அவர்கள் அப்படி என்னையா படித்து வருகிறார்? என்னம்மா படித்து வருகிறார்? 4 நல்ல வேதங்களா 6 நல்ல சாஸ்திரமோ 64 நல்ல இலக்கியானம் தான் படித்தார். தத்துவமோ 8 பிராணங்களா தனையும் தான் படித்தார். அழகு மன்னன் காமராஜா அதாவது இந்த காமராஜருடைய அம்மா சிவகாமி அம்மாள். அந்த ஐயா சரி குமாரசாமி நாடாருக்கும் பெரிய பண்ணலாம் கிடையாதுப்பா. நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களில் அவர் ஒருவர். சரி அதாவது எந்த கெத்து கௌரவம் அகராதி ஆணவம் கிடையாது. அம்மா படிக்காத மேதைன்னு சொன்னா கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் தானம்மா. அவர் ஒரு ஆளு தாயா. படிக்காத மேதைங்கிற பட்ட வேற யாருக்கும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இல்லவே இல்லப்பா. அன்றும் சரி இன்றும் சரி. ஆமா ஊருக்கு உழைச்சவர் சரி நாடுக்கு உழைச்சவர் சரி. ஊருக்கு உழைத்தவர் உத்தமர் காமராஜர். ஆமா நாடுக்கு உழைத்தவர் நாட்டை ஆளருக்கு பிறந்த காமராஜர் அல்லவா. ஐயாக்கு காமராஜர். சரி அவர்களை மறக்கவே முடியாது. முடியாது. மறந்தாலும் வீட்டுல இருக்க முடியாது. அதனால சரி அப்பேற்பட்ட காமராஜர் ஆமாம்மா அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதாவது பிள்ளைக்கு 7-8 வயசு இருக்கும். ஆமா சின்ன புள்ள. சரியா அறியாத புள்ள. சரி தெரியாத பருவம். விளையும் பயிர் முளையிலே தெரியுமா? தெரியும்னு சொல்லுவார்கள். அத வந்து எல்லா அம்மா அப்பாவும் சொல்லுவதுதான். அப்படி ஆமா சரி அப்ப காமராஜர் அம்மையா அதாவது அந்த விருதுநகர்ல சரி கோயில் யானை. ஆமா என்னையா கோயில் யானை வந்து சரி அதாவது அந்த கம்பி அறுத்து சரி சங்கிலி அறுத்து வெளியில வருது. வில்லோ அம்பும் பளபளக்க நாடாரினமோ ஜொலி ஜொலிக்க வில்லோ அம்பும் பளபளக்க நம்ம நாடாரினமோ ஜொலி ஜொலிக்க பளபளக்க ஜொலி ஜொலிக்க ஜொலி ஜொலிக்க பளபளக்க பளபளக்க ஜொலி ஜொலிக்க ஜொலி ஜொலிக்க பளபளக்க வாராரு பண்ணையாரு ஐயா வாராரு பண்ணையாரு போல வில்லோ அம்பும் பளபளக்க நம்ம நாடார் குணமோ ஜொலி ஜொலிக்க வில்லோ அம்பும் பளபளக்க நம்ம நாடாரினமோ ஜொலி ஜொலிக்க ஏ பண்ணையாரு பேரே சொன்னா போதும் நாடாரினத்தில் வீரம் பொங்கும். பண்ணையாரு பேரே சொன்னா போதும் நாடாரினத்தில் வீரம் பொங்கும். வீரம் பொங்கும் பெயர சொன்னா வீரம் பொங்கும். பெயர சொன்னா வீரம் பொங்கும். வீரம் பொங்கும் பெயர சொன்னா வாராரு பண்ணையாரு ஐயா வாராரு பண்ணையாரு வில்லோ அம்பும் பளபளக்க நம்ம நாடாரினமோ ஜொலி ஜொலிக்க வில்லோ அம்பும் பளபளக்க நம்ம நாடார் குணமோ ஜொலி ஜொலிக்க ஏ பண்ணையாரு பேரே சொன்னா போதும் நாடாரினத்தில் வீரம் பொங்கும். பண்ணையாரு பேரே சொன்னா போதும் நாடாரினத்தில் வீரம் பொங்கும். வீரம் பொங்கும் பெயர சொன்னா வீரம் பொங்கும். பெயர சொன்னா வீரம் பொங்கும். வீரம் பொங்கும் பெயர சொன்னா
காமராஜர் சரி ஐயா அவர்கள் வாரு. நம்ம காமராஜர் பிறந்த நாளைக்கு. ஆமா சரி. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில பிளட் டொனேஷன் காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக நடந்து கொண்டிருக்கிறது. இரத்த தானம் கொடுக்கும் நினைப்பவர்கள் காமராஜர் சிலையின் மேல்புறமாக பிளட் பேங்க் இருக்கிறது. யாரெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புதீங்களோ இரத்த தானம் செய்யணும்னு ஆசைப்படுபவர்கள் காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக தங்களது பெட்டுகளை சப்ளை பண்ணிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்பப்போ சொல்லிக்கணும். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, ஆலங்குளம் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, ஆலங்குளம் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, ஆலங்குளம் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர். எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர். எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் எல்லா நலமுடனே